கடைசி உலக போர் எழுத்து, இயக்கம், வசனம், மியூசிக், லிரிக்ஸ், புரொடக்ஷன் எல்லாம் பை ஹிப்ஹாப் ஆதி. இந்த படத்த பார்த்தீங்கன்னா, ஹிப்ஹாப் ஆதி எவ்வளோ பெரிய அறவேக்காடு அப்படின்றது உங்களுக்கு தெரிய வரும். முதல்ல ஒரு 3, 4 ஆல்பம் சாங்க்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா, அவர்கிட்ட மியூசிக்ல எந்த ஸ்டஃப் இல்லன்றது தெரிஞ்சு போயிடுச்சு. படத்துல மட்டும் பெருசா என்ன எடுத்து வச்சிட போறாரு? என்னப்பா இப்படி பேசுற? அவர் கீழ இருந்து படிப்படியா மேல வந்திருக்காரு. இப்படி சொல்றியா? அப்படின்னு சில பேர் கேட்கலாம். ஆமா, அவர் கீழ இருந்தா மேல வந்திருக்காரு. அதனால அவங்க பண்ற எல்லா விஷயத்தையும் நம்ம நியாயப்படுத்த முடியாது. அண்ட் ஹிப்ஹாப் ஆதி பார்த்தீங்கன்னா நான் ஹிப்ஹாப் தமிழா கூட சொல்ல மாட்டேன். ஏன்னா அவர் ஆரம்பத்துல தமிழ் தமிழ்னு பேசினாரு. ஆனா இப்ப பார்த்தீங்கன்னா தமிழ்லாம் பேசாதீங்க. தமிழ், தெலுங்கு, மலையாளம் அப்படிலாம் பேசாதீங்க. மனிதம் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தமிழ் கலாச்சாரத்தை பத்தி சொல்லிக் குடுத்தாரு. இப்ப பார்த்தீங்கன்னா மனிதத்தை திருப்பி திருப்பி நம்மளுக்கு சொல்லி தராரு. ஏன்னா அவருக்கு மட்டும் தான் எல்லாம் தெரியும். நமக்கெல்லாம் தெரியாது. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா புலிப்பாண்டி அப்படின்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் வராரு. அவரு பார்த்தீங்கன்னா, இந்த மிலிட்டரி யூனிஃபார்ம் மாரிலாம் போட்டு தமிழர் உரிமைய பத்தி பேசுறாரு. ஆனா, இந்த படம் முழுக்க அவர் ஏதோ ஒரு பைத்தியக்காரன் மாரியும், அவர் ஏதோ ஒரு கோமாளி மாரியுமே காட்சிப்படுத்தி வச்சிருக்காரு. அண்ட் சர்வதேச அரசியல் பேசுறேன், இந்திய அரசியல் பேசுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒழுங்கா பண்ணியிருக்காரா அப்படின்னு பார்த்தா அதுவுமே கிடையாது. ஸோ இந்த படத்த பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நான் ஏன் அவர் அறவேக்காடுன்னு சொல்லியிருக்கேன்னு. இவர் எடுத்திருக்க சப்ஜெக்ட்டுக்கும், ஆனா ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்க விதத்துக்கும், படத்தினுடைய காட்சி அமைப்பையும் பார்த்தாலே நான் ஏன் அப்படி சொன்னேன்றது உங்களுக்கு புரிய வரும். இந்த படத்தினுடைய ஸ்டோரி பார்த்தீங்கன்னா 2028, 29 காலகட்டத்தில நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா ஐநாக்கு பதிலா ரிபப்ளிக் அப்படின்ற ஒரு கூட்டமைப்பு இருக்குது. அதுல சைனா, ரஷ்யா மற்றும் 70க்கும் மேற்பட்ட நாடுகள் இருக்குது. இந்தியா 2த்துலயுமே சேராம இருக்குது. பட் ரிபப்ளிக் இந்தியா இதுல சேரலன்னு சொல்லி அவங்க மேல இலங்கை வழியா படையெடுத்து உள்ள வராங்க. தமிழ்நாடு கேப்சர் பண்றாங்க. எப்படி அந்த படைகள்ட்ட தமிழக மக்கள் மீட்கிறாரு ஹீரோ அப்படின்றத படத்தினுடைய ஸ்டோரி. இதுல ஒரே ஒரு ஆறுதல் தரக்கூடிய விஷயம் என்னன்னா, ரிஷிகாந்த்னு ஒரு கேரக்டர் ஒருத்தர் வராரு. அவரு வர இடம் மட்டும் தான் கொஞ்சம் சிரிக்கிற மாதிரி இருக்குது. நட்டி நட்ராஜ் இருக்கார் இல்லங்க, அவர் நடிச்சிருக்காரு. ஓகே. பட் பார்த்தீங்கன்னா ரிப்பிட்டிட்டிவா தான் இருக்கு. அவர் இதுக்கு முன்னாடி எப்படி நடிச்சிருக்காரோ அதே மாதிரி தான் இருக்கு. மொனோட்டனஸா தான் இருக்கு. ஸோ புதுசா வித்தியாசமா இதுல பெருசா ஒண்ணு நடிச்சதில்ல. அண்ட் எனக்கு ஒரே ஒரு டவுட், எப்படி நாசர் போன்ற மனிதர்கள்லாம் இந்த படத்தை எப்படி கமிட் ஆகி இதுல நடிச்சாருன்னு தெரியல. நடராஜ் எப்படி நடிச்சாரு தெரியல. அண்ட் ஹிப்ஹாப் ஆதிக்கு ஃபைனலா ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு விஷயத்தை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சா மட்டும் அதை பத்தி பேசுங்க. அதை டச் பண்ணுங்க. உங்களோட வன்மத்துல தேவையில்லாம கக்காதீங்க. வேர்ல்டு பாலிடிக்ஸ், இந்தியன் பாலிடிக்ஸ், தமிழ் தேசியம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொதப்பி, இது பத்தாதுக்கு நடுவில் வேற லவ். ரொம்ப கடுப்பா இருந்துச்சு படம் பார்க்கறதுக்கே. வேற வழி இல்லாம படத்தை பார்த்தேன். ஸோ தயவு செஞ்சு யாரும் இந்த படத்தை பக்கம் போயிடாதீங்க. தேங்க்யூ.